அல்லாஹ் என்ற திருப்பெயருக்கான பலன்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முன்னாடி பேஜ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த பேஜ் அதோட கண்டினியூஷன் தான். பேர் சேஞ்ச் ஆகலை, அதே பேர் தான், அல்லாஹ்ன்ற பேர் தான். மதிப்பும் மாண்பும் எழுது, அதாவது நல்லா உங்களுக்கு போகிற இடத்துலலாம் மதிப்பு, ஏதாவது டவுட்னா அவங்க கிட்ட கேளுங்கப்பா, அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இஸ்ஸத்து மதிப்பு கிடைக்க இதனை அதிக அதிகம் ஓதி வர வேண்டும். அதாவது அல்லாஹூ 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 எப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்களோ அப்போ எல்லா நேரங்களும் இதையும் வந்து ஓதிட்டு வர வேண்டும். குளிர் நீங்க, குளிர்காலத்தில் இதனை எழுதி ஒருவன் தன்னுடன் வைத்து கொள்ளின் அவன் குளிரின் தாக்கலிருந்து நின்றும் காக்க பெறுவான், தாக்கலிலிருந்தும் நின்று காக்க பெறுவான். அப்படின்னா வந்து குளிர் அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள், அந்த மாதிரியான இடங்கள் நீங்கள் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். குளிர் போயிட்டு குளிர் தாக்கம்னா அதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து காக்க பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதுலேருந்து கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அதான் அதற்கான அர்த்தமாக இருக்குது. கஷ்ஃபு ஏற்பட, கஷ்ஃபு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதனை ஒருவன் 100 தடவை வழக்கமாக ஓதி வரின் அவனுடைய உள்ளத்தில் ஞானோதயம் கஷ்ஃபு ஏற்படும். கஷ்ஃபு மீன்ஸ் டைரக்ட் மீனிங் ஞானோதயமாக இருந்தாலும் கஷ்ஃபுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு மட்டும் என்னென்னா அல்லாஹ் ஒரு சில பவர் கொடுத்துருப்பான், நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஒரு சில பவர் என்னென்னா இவங்களுக்கு இது நடக்க போகுது. நான் மோஸ்ட்லி சொன்னது அவுலியாமார்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம லைஃப்பில் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவுலியாமார்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அல்லாஹு தாலாவுடைய திக்கரிலே இருக்காங்க. நமக்கும் தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். ஆனால் நம்மளும் வந்து அல்லாஹுடைய திக்கரிலே இருக்கணும். நம்மளுடைய சுக துக்கங்கள்லாம் தொலைச்சிட்டு எந்நேரமும் சதா நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹை தான் அழைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வெக்ஸ் ஆனாலும் என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம்ப்பா, கொஞ்சம் சினிமா பார்க்கலாம்ப்பா, நமக்கு வந்து எல்லாமே போயிடும், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவுலியாமார்கள் இருந்த மாதிரி நம்ம இல்லை. ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவுலியாமார்களே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹ்வை தான் நினைப்பாங்க, துக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வை தான் நினைப்பாங்க. சஹாபாக்கள்லே வந்து நிறைய நமக்கு ஹதீஸ்கள் சான்று இருக்குது. செருப்போட அந்த வாறு கட்டாயிருச்சுன்னா கூட அல்லாஹ்வை தான் அவங்க கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளோ அவங்க ஈமானோடு இருந்திருப்பாங்க. அந்த ஈமான் நமக்கு வேணும். ப்ளஸ் அந்த கஷ்பு ஏற்படணும்னா, அதாவது நம்ம லைஃப்பில் எப்படி நடக்க போகுது, இது பண்ணால் இது அப்படி சொல்கிறாங்களே, என் லைஃப்பில் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன்ப்பா, இந்த மாதிரி நிறைய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வேணும்னா சதா நேரமும் அல்லாஹுடைய திக்ர்லே இருக்கணும். அதுதான் இதற்கான அர்த்தமாக இருக்குது. 3 பார்த்துட்டோம், அடுத்து 2 2 பார்க்கலாம்.